ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலங்களிலே கடந்த சில நாட்களாக சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே தம்முடைய சீசர்களை பார்த்து, தனக்கு பின்னே வருகிற ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான வார்த்தை, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறினார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாம் சிலுவையை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலுவையை சுமக்காத கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்களாக மாறிவிட முடியாது. தேவ ஜனங்களாய் இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற நாம் சிலுவையை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலுவையை சுமப்பது என்றால் என்ன? சிலுவையை சுமப்பது என்பது சிலுவை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை தேவ கிருபையினாலே இந்த நாட்களிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சற்று அப்புறம் போய் முகம் கூப்பர விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். தாம் சந்திக்க போகிற அந்த சிலுவையின் பாடுகளை நினைத்து பிதாவினிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவ சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை பின்பற்றி நடக்க விரும்புகிற நாம், தேவனுடைய அடி சுவடுகளிலே நடக்க விரும்புகிற நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய வழியும் தேவனுடைய சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மேன்மையானது. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய வழியும் நம்முடைய வாழ்க்கையில அது பாக்கியமான ஒன்று, அது மகிமைக்குரிய ஒன்று. ஒருவேளை ஆண்டவருடைய அந்த சித்தத்தில் நடப்பது நமக்கு பாடுகளையும் இழப்புகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆண்டவருடைய சித்தத்தில் நடப்பது என்பது நமக்கு, நாம் எண்ணங்களுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் நாம் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறான காரியங்களாக, எதிரான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வழியிலே நடப்பது, தேவனுக்கு சித்தமானதை செய்வது, பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதம் உள்ளதாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாக நிறைவேற்ற வேண்டும்.
இந்த லெந்து காலங்களில் ஆண்டவராகிய தேவனிடத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், தேவனே, என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பலனை தாரும். தேவனே, உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளுகிறதற்கு பிரகாசமுள்ள மன கண்களை ஆண்டவர் எனக்கு தந்து நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதையே தன்னுடைய போஜனமாக வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று, நான் தேவ சித்தத்தை செய்கிறேனா? தேவ சித்தத்தை என்னுடைய விருப்பமாக மாற்றி இருக்கிறேனா? தேவ சித்தத்திற்காக தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படி செய்யப்பட்ட ஆயத்தங்கள் எது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் பக்கமாக திரும்பி தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, சிலுவையின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விலையேற பெற்ற பாடத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், உம்முடைய சித்தத்தில் நடக்க வேண்டும். என் வாழ்வில் நான் எப்படிப்பட்ட நிந்தைகளையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிட்டாலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.